நேயர்களுக்கு வணக்கம். ஜிஎம்கே நாவல்ஸ் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். கௌரி முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் இனியெல்லாம் காதல்தானே. அத்தியாயம் 9. மதிய உணவு முடிய சிறிது நேரம் அனைவரும் ஒன்றாக அமர்ந்து பேசத் தொடங்கியிருக்க மணமக்கள் ஒரு பக்கம் புகைப்படம் எடுக்க தொடங்கியிருந்தனர். அச்சுதன் ராஜீவ் கைப்பிடிக்க அவனை கடுமையாக முறைத்து வைத்தான் ராஜீவ். அன்னைக்கு கையை உதறி விட்டு போனவன் தானே நீ, இப்போ என்ன? ராஜீவ் கோபமாக கேட்க, நம்ம நட்புக்குள்ள சங்கடம் பெருசாக போகுதுன்னு ஒரு கோவத்தில் அப்படி நடந்துக்கிட்டேன் ராஜீவ். மற்றபடி உன் மேலே தனிப்பட்ட கோவம் எதுவும் இல்லைடா. அதான் எங்களெல்லாம் விட்டு கண்காணாத தூரம் போயிட்டியே, இனி என்ன? ராஜீவ் கோபத்தோடு கேட்க, அதான் வந்துட்டேன் தானே, இனி உங்களெல்லாம் பிரிய மாட்டேன். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் சாரி. அச்சுதன் மன்னிப்பு கேட்க, மனசுல உள்ளதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல முடியாம இவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நீ தானடா எனக்கு எல்லாமே. ராஜீவ் கண்கள் கலங்கிட, லூசு, என்ன இது சின்ன பிள்ளை மாதிரி? யாராவது பார்க்க போறாங்க. நானும் தாண்டா மிஸ் பண்ணேன். சாரி ராஜீவ். அச்சுதன் சமாதானம் செய்ய ராஜீவ் தெளிந்திருந்தான். எல்லாரும் எழுந்து வாங்க, குரூப் போட்டோ எடுப்போம். போட்டோகிராஃபர் அழைக்க அச்சுதன் முதலில் எழுந்து சென்றான். குடும்பமாக பிரேம்குமார் வீட்டில் புகைப்படம் எடுக்க அடுத்து வருணியுடன் மஞ்சு, அச்சுதன், வைத்தியநாதன் எடுக்க மஞ்சு சுமியை மேடைக்கு அழைக்க சுமித்ரா வேண்டாம் என்று மறுக்கவும் அச்சுதன் கீழே வந்து சுமியையும் கிரணையும் அழைத்து சென்று நிற்க வைத்து புகைப்படம் எடுத்திருந்தான். அதன் பின்னர் நண்பர்களை எல்லாம் அழைத்தவன் அவர்களோடும் புகைப்படம் எடுத்திருந்தான். நண்பர்கள் கூட்டம் மட்டும் தனியாகவும் புகைப்படம் எடுத்துக்கொண்டது. மாலை 4 மணிக்குத்தான் மண்டபம் விட்டு கிளம்பியிருந்தனர். இல்லம் வந்த பின்னும் அச்சுதன் சொந்தங்களுக்கு இடையில்தான் அமர்ந்திருந்தான். அவனின் மாமா பிள்ளைகள் இவனை வம்பிழுக்க அவனும் திருப்பி கொடுக்க என சிரிப்புடன் கழிந்தது பொழுது. இரவு உணவுக்கு பின் பாதி சொந்தங்கள் கிளம்பியிருக்க அச்சுதன் அன்று படுக்கையை அக்காவின் அறைக்குள் போட வருணி முகத்தில் புன்னகை. என்ன தம்பி, காத்து ஏன் ரூம் பக்கம் அடிக்குது? அக்கா, கல்யாணம் ஆனதோ எங்களெல்லாம் மறந்துட மாட்டேதானே. இன்னைக்கு பிரேம் மாமா உன்னை அதிகம் எங்களோட பேசவே விடலை. உங்கள் மாமா கல்யாணத்துக்கு 2 மாதம் இருக்குன்னு ஃபீலிங்கில் இருக்கார். அதான் என்னோட இருக்கிற நேரத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருந்தார். கல்யாணத்துக்கு அப்புறம் நான் அவரோட தானே இருக்க போகிறேன். அப்போது இத்தனை பொசசிவ் இருக்காது. வருணி கூற, மாமா உங்ககிட்ட எப்படி பழகிறார்? கல்யாண வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை மரியாதையும் புரிதலும் தான். அது எனக்கு அவர்கிட்ட நிறைய கிடைக்குது. வருணி முகமெல்லாம் புன்னகையுடன் கூற, என்னையும் உன்னோட கூப்பிட்டு போறியா அக்கா? அச்சு சிறு பிள்ளை போல கேட்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் மாமாவை ஒரு முறை யோசிச்சுக்கோ. வருணி சொன்னவள் வாய்விட்டு சிரிக்க அச்சுதன் அக்கா கையில் அலைபேசி கொடுத்துவிட்டு ஓடிவிட வருணி முகத்தில் வெட்கம். உங்க வேலை தானா இதெல்லாம்? வருணி கேட்க, ஏன் வரோ, நான் உன் தம்பியை அவ்வளோவா இம்சை பண்ணுறேன்? அதான் மாமனும் மச்சானும் கூட்டு சேர்ந்துட்டீங்கல்ல. நீங்கள் அவனை கொஞ்சறீங்க, அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறான். என்னை விட உங்களுக்கு அவனை தானே பிடிச்சிருக்கு. வருணி கேட்க, என் மச்சான் சமத்து, உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கான் தெரியுமா? எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. நீயும் நானும் சந்தோஷமாக இருக்கணும். அதான் அவன் என்கிட்ட அடிக்கடி சொல்கிறது. தம்பி விஷயத்தில் லைட்டாக எனக்கே உன்னை பார்த்து பொறாமையாக இருக்குது. உண்மையாக சுதனை என்னோட வச்சுக்க முடியும்னா நான் அவனையும் சேர்த்து கூப்பிட்டு வந்துடுவேன். பிரேம் சொல்ல, போதும் போதும், என்னையும் பொறாமப்பட வைக்காதீங்க. வருணி சொல்ல, சரிடா, நாங்கள் இப்போ தான் வீட்டுக்கு வந்தோம், செம்ம டயர்ட்னா, நீ தூங்கு, குட் நைட். பிரேம்குமார் கூறவும் சரியென வருணி அழைப்பை முடித்திருந்தாள். அவள் அழைப்பை முடித்த 10 நிமிடம் கழித்து அறைக்குள் வந்த அச்சுதன், அவர் லைனில் இருக்காருன்னு சொல்லாமல் போட்டு வாங்குறியா நீ? அக்கா, மாமா தான் முதல் 2 கேள்வியும் கேட்க சொன்னார். 3வது கேள்வி தான் நானாக கேட்டேன். பிரேம் அவனுக்கு பிடிச்சிருக்காடா? நாங்கள் தான் நேரில் பார்த்து ஒரு நாள் முழுக்க ஒன்றா இருந்தோமே, மாமா உங்ககிட்ட சொல்லலையா? இதெல்லாம் எப்போடா நடந்துச்சு? நீ என்கிட்ட மாமா பேரை சொல்ல மாட்டேன்னு கிண்டல் பண்ணியே. அன்னைக்கே நான் அப்பா கிட்ட பேசி மாமா நம்பர் வாங்கி அவரோட பேசிட்டேன்.
அதுக்கு தான் சந்திச்சோம். எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கவும் தான் அப்பா முழு சம்மதம் சொன்னார். பாருடா, இந்த தம்பிக்கு என் மேல அவ்வளோ பாசமா? எனக்கு நீ இன்னொரு அம்மா. உன் சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம். அச்சுதன் கூறவும் வருணி அவனின் தலைவருடி விட்டாள். பின் அக்காவும் தம்பியும் பல கதைகள் பேசி இரவு வெகுநேரம் கழித்துத்தான் உறங்கியிருந்தனர். அடுத்த நாள் காலையில் மீதமுள்ள சொந்தங்களும் கிளம்பி சென்றிருக்க அன்று குடும்பமாய் அமர்ந்து நீண்ட நாளுக்கு பின் சிரித்து பேசிக்கொண்டனர். அன்று மாலை அச்சுதன் டிவியில் மூழ்கியிருக்க கிரண் வந்து அவன் முன் வடையை வைக்க எடுத்து உண்டவன் புருவம் உயர்த்தி அருமை என்று கையால் அபிநயம் காட்ட, உனக்கு பிடிக்கும் தான் செய்தேன். கிரண் சொல்ல, நீ மாறவே இல்லடி கீரிக்குட்டி, அதே அன்பு அதே அக்கறை. சிலரை போல கை கழுவுறாள் நான் இல்லை. கிரண் கிண்டலாக சொல்ல, உனக்கு என்ன தெரியாதா கிரண்? நான் அப்போ எப்படி வேதனைப்பட்டேன் தெரியுமா? எதுவும் என் விருப்பம் போல இல்லை, அதான் படிப்பாவது என் விருப்பம் போல இருக்கட்டும்னு போனேன். உனக்கு இந்த படிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கா? பிடிச்சு இருக்காவா? என் உடல் பொருள் ஆவி எல்லாமே நேசிக்குது இந்த படிப்பையும் வேலையையும். அப்போ மெடிக்கல் லைன் போகிறேன்னு சொன்னது? இவனுங்க எல்லாம் மெடிக்கல் தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால் நானும் சொன்னேன், அப்போ தானே எல்லாரும் ஒன்றா இருக்க முடியும். அதுக்கப்புறம்தான் நட்பில் பிரிவு. எவனும் எதுவும் செய்யலை, அதான் என் விருப்ப படிப்பை எடுத்துகிட்டு போயிட்டேன். நீ சந்தோஷமாக இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். சரிங்க கிரிக்குட்டி, இங்கே வந்து உட்காருங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்னாச்சோ சொல்லு. கிரண் அவன் எதிரில் அமர்ந்தபடி கேட்க, எல்லாரையும் திரும்ப எப்படி ஒன்று சேர்த்த? நவீனை முதல்ல சரி பண்ண, அவன் குணாவை சரி பண்ணான். ரஞ்சியை வச்சு ஷெர்லி கூட பேசினேன். ராஜீவ் தான் ரொம்ப அடம் பண்ணான். அவனை சரி பண்ணவே முடியல என்னால். கடைசியில் தான் தெரிஞ்சது அவனுக்கு உன் மேலே தான் கோபம்னு. அதான் வருவக்கா நிச்சயத்துக்கு வர வச்சு அவனை உன்னோட பேச வச்சேன். அஸ்வதி பண்ண வேலை தெரிஞ்சு முதல்ல இங்கே எல்லாருக்கும் அப்செட். என்னவோ அவளோட பேச இங்கே யாருக்குமே விருப்பம் இல்லை. ராஜீவ் தான் மனசு கேட்காம போய் திட்டி விட்டு வந்துட்டான். ஒன்னால தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிரிஞ்சோம்னு பேசி விட்டு வந்திருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். ராஜீவ் வெளியே வருவான், நம்ம வீட்டுக்கு மட்டும் வரமாட்டான். கிரண் சொல்லி முடிக்க, இதெல்லாம் யாருக்காக செய்தியா? ஏன் யாருக்குன்னு உனக்கு தெரியாதா? எனக்கு உன்னை அவ்வளோ பிடிக்கும் அச்சு. உன்னை இப்படி சந்தோஷமா பார்க்கத்தான் நான் எல்லாமே. கிரண் சொல்ல அச்சுதன் அவளின் தலையை பிடித்து செல்லமாக ஆட்டி வைத்தான். இனி அடிக்கடி இங்கே வருவதானே அச்சு? நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா? அடிக்கடி எல்லாம் இனிதான் வர முடியாது கிரண், என் படிப்பு அப்படி. பட் லீவ் விட்டா கண்டிப்பா உங்களை பார்க்க வருவேன். அச்சு சொல்ல கிரண் முகம் சுருங்க, ரேடியாலஜி ஒன்றும் சாதாரண படிப்பு இல்லை, நிறைய கஷ்டப்பட வேண்டியிருக்கும். கவனமாக படி, இதை படிக்கிற வயசு, நாம் ஒன்றும் பிரிய போகிறதில்ல. அம்மாவுக்கு பிரான்ச் மாறினா மாறித்தான் ஆகணும். கிரண் கூற, நீ எங்கே போனாலும் உன்னை பார்க்க நான் வருவேன், அதுவும் என் ஃப்ளைட் எடுத்துட்டு. அச்சு கூற கிரண் முகத்தில் லேசான புன்னகை எட்டி பார்த்தது. அதற்கு பின் வந்த 2 நாளையும் நண்பர்களுடன் கழித்தவன் கல்லூரியை நோக்கி கிளம்பியிருந்தான். அவரவரின் படிப்பு அவரவரை இழுத்து பிடிக்க நண்பர்கள் அனைவரும் சேர்ந்து இருப்பது போல தெரிந்தாலும் பிரிந்து அவரவர் தனி உலகில் இருந்தனர். அந்த நேரத்தில்தான் கிரண்யா அவர்களையெல்லாம் விட்டு பிரிந்து சென்றாள். சுமித்ராவிற்கு வேலை மாற்றம் வர தோழியிடம் வீட்டை காலி செய்வதாக மட்டும் கூறியவர் வங்கியின் இடத்தை மாற்றி கூறியிருந்தார். மஞ்சுவின் நட்பை காரணமே சொல்லாது முறித்திருந்தார். கிரண் எத்தனை கேட்டும் அவளின் நண்பர்களுடன் பேசக்கூடாது என மறுத்துவிட்டார். கிரணின் அலைபேசியை நீரில் போட்டவர் அவளுக்கு புது அலைபேசியும் எண்ணையும் வாங்கி கொடுத்தார். கிரண் தாயின் மாற்றம் கண்டு அமைதியாக இருக்க அவளின் நட்புகளை விட்டு பிரிந்து போயிருந்தாள். அச்சுதன் மீண்டும் தவித்து போயிருந்தான். அவளை எங்கே என நண்பர்களை கேட்க யாருக்குமே தெரியவில்லை. நவீன உலகில் அனைத்துமே அலைபேசி என்று இருக்க கிரண் சேமித்த நண்பர்களின் எண்களை எல்லாம் தொலைத்துவிட்டு அவர்களிடம் சேரும் வழி தெரியாது இருந்தாள். அதன் பின்னர் ரஞ்சனி கோவையிலும் கிரண்யா கன்னியாகுமரியிலும் கல்லூரியில் சேர்ந்திருந்தனர். இப்படியே 2 மாதங்கள் சென்று
வருணியின் திருமண நாளும் வந்து சேர்ந்திருந்தது. லவ்விங் யூ நெவர் வாஸ் அன் ஆப்ஷன், இட் வாஸ் அ நெசசிட்டி. ட்ரூத் டெவர். அத்தியாயம் 10. அச்சுதன் திருமண வேலையில் இருந்தாலும் அவனின் நினைவில் கிரண் நீங்காது நிறைந்திருந்தாள். மஞ்சுவிடம் கேட்டால் அவரின் பதில் மௌனமாக இருக்க என்ன செய்வது என்றே புரியாது மனதை அடக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான். அவளையே யோசிச்சுட்டு இருக்காதடா, சட்டுன்னு நம்மளெல்லாம் மறந்துட்டா பாரு, ஒரு ஃபோன் கால் இல்லை, மெசேஜ் இல்லை. ராஜீவ் சலிப்பாய் சொல்ல, அவன் நம்பர் எப்போ பாரு சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது. எனக்கு என்னவோ அவளுக்கு ஏதோ பிரச்சனைன்னு தோணுது. சுமி அத்தையும் அம்மா கூட பேசல. நான் அத்தை நம்பருக்கு கால் பண்ணா பதில் இல்லை, அம்மா கிட்ட கேட்டா பதிலே இல்லை. எனக்கு அவளை பார்க்கணும், அவ்வளோதான். அச்சுதன் சொல்ல, எங்களுக்கும் தான் பார்க்கணும், என்ன பண்ணுறது? அதான் அவள் எங்கே இருக்கா என்ன பண்ணுறான்னு எதுவும் தெரியலையே. உங்கள் அம்மா நினச்சா கண்டுபிடிக்கலாம், ஆனால் அவங்க எதையும் சொல்லாமல் மறைக்கிறது போல இருக்கு. நவீன் சொல்ல, இப்போ கல்யாண வேலையை பார்ப்போம். கிரண் கல்யாணத்துக்கு வருவான்னு மனசு சொல்லுது. அவளுக்கு வருணி அக்கானா உயிர், கண்டிப்பாக அவங்கள கஷ்டப்படுத்த மாட்டா. ஷெர்லி சொல்ல, அப்படித்தான் நானும் நினைக்கிறேன், பார்ப்போம். ரஞ்சினி சொல்ல, எனக்கு அவ வருவான்னு தோணலை. அவ எதுக்காகவோ நம்ம எல்லாம் தவிர்க்கிறான் தான் என் மனசு சொல்லுது. இத்தனை நாளில் அவ ஒரு முறை கூட நம்ம யாரோடையும் பேச முயற்சி கூட பண்ணல. குணா கூற, நண்பர்கள் அனைவரின் முகமும் கவலையை பிரதிபலித்தது. வருணி மிகுந்த நம்பிக்கையுடன் காத்திருந்தாள். பிரேம் கூட வருவாள் என்ற எதிர்பார்ப்பை மனதில் தேக்கி வைத்திருந்தான். ஆனால் கிரண் வரவே இல்லை. மஞ்சு அவள் வரமாட்டாள் என அறிந்துதான் இருந்தார். ஆனால் பிள்ளைகளின் முகத்தை காணத்தான் அவருக்கு வேதனையாக இருந்தது. யாருக்காகவும் நேரம் நிற்காதே. குறித்த நேரத்தில் அனைத்தும் நடைபெற வருணி பிரேம்குமாரின் மனைவியாகியிருந்தாள். அச்சுதன் மனம் மகிழ்வில் நிறைய, கண்கள் கண்ணீரில் நிறைய அக்காவை மனமாற வாழ்த்தியிருந்தான். திருமணம் இனிதாய் முடிந்து வருணி மறுவீடு வந்திருந்தாள். அன்று காலை அனைவரும் ஓய்வாக எழுந்திருந்தனர். பிரேம் இயல்பாய் வீட்டிற்குள் பொருந்தியிருந்தான். காலை நேர தேநீரை மஞ்சு அனைவருக்கும் கொடுத்தார். பிரேம் புன்னகையுடன் வாங்கி கொண்டவன் மஞ்சுவை அமர சொன்னான். அத்தை, கிரண் ஏன் கல்யாணத்துக்கு வரல? எனக்கு தெரியும், உங்களுக்கு காரணம் தெரியாம இருக்காது. ஆனாலும் நீங்க சொல்லாம மறைக்கிறது கஷ்டமா இருக்கு. பிரேம் கேட்க, உறங்கும் அச்சுதன் அறையை ஒரு முறை பார்த்துவிட்டு கதவை முழுதாய் அடைத்துவிட்டு வந்தார். வந்தவரின் கண்கள் கண்ணீரில் நிறைய, அம்மா என்னாச்சு? வருணி தாயின் கைப்பிடித்து கேட்க, அந்த பொண்ணு கிரண் நம்ம அச்சுவை லவ் பண்றா. அது சுமித்ராவுக்கு பிடிக்கல. இங்கிருந்து வீடு காலி பண்ற நேரம் தான் அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் இது சரி வராதுன்னு சொல்லி என்னையும் என் நிம்மதியையும் கெடுக்காத மஞ்சுன்னு சொல்லிட்டா. மஞ்சு கூறி முடிக்க, அம்மா கிரண் ரொம்ப நல்ல பொண்ணுமா, நம்ம அச்சுவுக்கு சரியான பொருத்தம். ஏன் சுமி அத்தைக்கு அச்சு வேண்டாம்? அவனுக்கு என்ன குறை? வருணி கேட்க, வரு, நீ உன் விருப்பத்தையும் உன் மனசையும் பேசுற. இதுல முடிவெடுக்க வேண்டியது நீயோ நானோ இல்லை. கிரண் நல்ல பொண்ணுதான், ஆனா இது அச்சு விருப்பம். அவளோட ஃப்ரெண்டை காணாம தவிக்கிறான், காதலியே இல்லை. கிரண் இது நாள் வர எதையும் அவனுக்கு சொல்லல. அத கிரண் சொல்லவே கூடாதுன்னு சுமித்ரா நினைக்கிறா. இதுக்கு நடுவுல நம்ம என்ன பண்றது? மஞ்சு கேட்க, ஏன் சுமியத்தை இப்படி பண்றாங்க? நம்மையும் சேர்த்து இப்படி தண்டிக்கிறாங்க? அஸ்வதி அம்மா பேசினது உனக்கு தெரியும் தானே? வீதியில நின்று அத்தனை தப்பா கிரண் பத்தி பேசினாங்க. இப்ப அதுவே நடந்தா அவங்க சொன்ன வார்த்தை உண்மையாகிடும் தானே? அதுக்கு தான் அவ தயங்குறான்னு தோணுது. என்கிட்ட அதைத்தான் சொல்லி அழுதா. என்னால சுமிய புரிஞ்சுக்க முடியுது. அவ ஆண் துணை இல்லாம தனியே ஒருத்தியா பொண்ணை வளர்த்தி இருக்கா. அவ வளர்ப்ப யாரும் குறை சொல்லிடக்கூடாதுன்னு தவிக்கிறா. அவ பயமும் கலக்கமும் தப்பு இல்லையே. மஞ்சு கேட்க, சுமிக்கு கிரண் தவிர யாரும் இல்லை. கிரணுக்கும் அவ அம்மாவை தவிர யாரும் இல்லை. கிரணுக்காக சுமியோ சுமிக்காக கிரணோ விட்டு கொடுத்தா தான் இந்த பிரச்சனை தீரும். அப்ப நம்ம பார்க்க வருவாங்க. வைத்தியநாதன் சொல்ல அனைவரும் தலையாட்டி கொண்டனர். தேநீர் முடித்து பிரேம் அறைக்குள் நுழைந்து விட வருணி அவன் பின்னே வந்தாள். என்னாச்சு பிரேம், ஏன் எழுந்து வந்துட்டீங்க?
ஏன் வரும்? நீங்க அந்தஸ்து பார்ப்பீங்களா? என்ன பிரேம் இப்படி கேட்கிறீங்க? உங்களுக்கு அப்படி தோணுதா? பின்ன சுமி அத்தை தான் புரியாம பேசுறாங்கன்னா அத்தையும் இப்படி சொல்றாங்க. கிரண் சுதனை நேசிக்கிறது என்ன அவ்வளோ பெரிய தப்பா? யாரோ நம்மையோ நம்ம குடும்பத்தையும் தெரியாம பேசினா அதுக்கு சுமி அத்தை இப்படி ஒரு முடிவு எடுப்பாங்களா? அத்தையும் கிரணை யோசிக்கவே இல்லையே. ஒருவேளை உங்களுக்கு மருமகளா கிரண் வேண்டாமா? பிரேம், நம்ம அச்சுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லையே. அவன் மனசு தெரியாம நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? நேசிக்கிற பொண்ணு தானே அவ நேசத்தை சொல்லணும். அவளை சொல்ல விட்டா தானே அவளும் சொல்ல முடியும். கிரண் சொன்ன அப்புறம் தானே சுதன் மனசுல என்ன இருக்குன்னே தெரியும். அது தெரிஞ்ச அப்புறம் சுமியாத்தை எதை செய்திருந்தாலும் நான் சரின்னு சொல்வேன். அவங்க இப்ப பண்ணது பெரிய தப்பு. ஒரு அம்மாவா யோசிங்க பிரேம். உங்களுக்கு அவங்க நியாயம் புரியும். எனக்கு கிரண்யாவை நினைச்சுதான் கவலை. வேற எதையும் என்னால யோசிக்க முடியல. எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத அன்பான பொண்ணு அவ. கிரண் கிடைச்சா அச்சுதன் ரொம்ப லக்கி. பிரேம் சொல்லிவிட்டு குளிக்க சென்றிருந்தான். காலை உணவுக்கு மேஜையில் அனைவரும் அமர்ந்திருக்க அச்சு அப்போதுதான் எழுந்து வந்தான். வந்தவன் நேராய் உணவு மேஜையில் அமர, பல்லு தேய்ச்சியா? வருணி கேட்க, பண்ண. எனக்கு முருகல் தோசை ஒன்று வேணும், அப்புறம் ஒரு முட்டை தோசை. வேற எதுவும் வேணுமா? மஞ்சு கேட்க, நான் டயட்ல இருக்கேன், இது போதும் எனக்கு. அச்சுதன் சொல்ல மஞ்சு உள்ளே சென்றிருந்தார். அப்புறம் மாமா, நம்ம வீடு எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு சுதன். அதுவும் மாடியில் உள்ள குட்டி கார்டன் அழகோ அழகு. பிரேம் கூற, மாடி தோட்டம் கிரண் உருவாக்கினது மாமா. அவளுக்கு செடிங்க கூட பேச ரொம்ப பிடிக்கும். அதுவும் அந்த பன்னீர் ரோஜா செடி அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். அச்சுதன் புன்னகைத்தபடி சொல்ல பிரேம் முகத்தில் அந்த புன்னகை இல்லை. சாப்பிட்டு விட்டு மாடிக்கு வந்தவன் கிரண் ஆசையாய் வைத்த பன்னீர் ரோஜா அருகில் சென்று நின்றான். அவனை கண்டு அது தலையாட்டி வரவேற்க அச்சுதன் அதை கைகளால் மெல்ல வருடி கொடுத்தான். அவன் வாழ்வில் கிரண் இருந்த நாட்கள் குறைவுதான் என்றாலும் அவள் கொடுத்த தாக்கம் அது பெரிது. அவளின் கோபம், அழுகை, சிரிப்பு, பூரிப்பு, நட்பு, அக்கறை, குறும்பு, தவிப்பு, ஏக்கம், ஆச்சரியம் என நிறைய உணர்வுகளை அவளிடம் உணர்ந்திருக்கிறான். அவனின் மீது அவள் கொண்ட அன்பும் நட்பும் அக்கறையும் ஈடு இணையற்றது. அச்சுதன் மனது அவளை நிறைய தேடியது. அவனுக்கு என்றால் எதையும் செய்யும் அவளின் அன்பை இழந்துவிட்ட வலி அவனுள். மறுவீடு முடித்து வருணி சென்னை செல்ல கிளம்பி நிற்க அச்சுதன் அவளை அணைத்து அழுது வைத்தான். வைத்தியநாதன் தான் மகனையும் மனைவியையும் சமாதானம் செய்திருந்தார். வருணி சென்னையில் உள்ள அவர்களின் விடுதிக்கு பொறுப்பேற்று கொள்ள பிரேம் மற்ற ஊர்களில் இருக்கும் அவர்களின் விடுதிகளை பார்த்து கொள்ள தொடங்கியிருந்தான். அனைவரின் நாட்களும் இயல்பாய் நகரத் தொடங்கியிருந்தது. கிரண் இல்லாத குறையை தவிர்த்து நண்பர்களும் இயல்பாக உரையாடி பழைய நட்பை பத்திரமாக காத்து கொண்டனர். அச்சுதன் படிப்பின் காரணமாக அதீத நேரமின்மையில் இருந்தான். அவனின் விமானம் இயக்கும் படிப்பு அவனை முழுதாய் ஆக்கிரமித்து கொண்டது. வருடங்கள் 2 முடிந்திருந்தது. அச்சுதன் அவனின் படிப்பை முடித்த கையோடு ஸ்கை ஏர்லைன் என்னும் தனியார் விமான நிறுவனத்தில் பணியும் பெற்றிருந்தான். அன்று அவனின் முதல் விமானம். அக்கா, மாமா, அப்பா, அம்மா, நண்பர்கள் என அனைவரிடமும் வாழ்த்து பெற்றவன் அலைபேசியை வைக்க அவன் முன்னே வந்து நின்றான் ரிஷி. என்னடா தயாரா? எனக்கு செம்ம எக்ஸைட்மெண்ட் தெரியுமா? நீ பறக்க போற மேன். ரிஷி சொல்ல, தேங்க்ஸ் ரிஷி. உன் ஃப்ளைட் எப்படி இருந்துச்சு? என்னோட வந்த கேப்டன் ரொம்ப சாஃப்ட், நிறைய சொல்லி கொடுத்து உதவி செய்தார். ரிஷி சொல்ல, டேய் ரெஸ்டடு, நான் கிளம்பிட்டேன். நான் வந்த அப்புறம் நிறைய பேசலாம். அச்சுதன் கூற நண்பனை அணைத்து வாழ்த்து கூறியிருந்தான் ரிஷி. அச்சுதன் விமான நிலையம் உள்ளே நுழைய அவனின் உடற்பரிசோதனை முடிய அவனின் இன்றைய விமானம் பற்றி வானிலை பற்றி எல்லாம் தெரிந்து கொண்டவன் பயணத்தை தொடங்க விமானம் ஏற அவனின் கேப்டன் விஷால் அவனை வரவேற்றிருக்க விமானத்தில் இருக்கும் சக ஊழியர்களும் அவனை வரவேற்றிருந்தனர். காக்பீட் உள்ளே நுழைந்தவனுக்கு மனதில் புது உற்சாகம் பிறந்திருந்தது. விஷால் அவனுக்கு கற்றுக் கொடுக்க அவனின் முதல் விமான பயணம் இனிதாய் தொடங்கியிருந்தது. அந்த சென்னை டு பெங்களூர் பயணம் முடித்து அவனின் இருப்பிடம் வர அறையில் நவீன், ராஜீவ், குணா, ரிஷி என
அனைவரும் அவனுக்காக காத்திருந்தனர். அறை வந்தவன் நண்பர்களை அணைத்து கொண்டான். எப்படிடா இருந்தது டிராவல்? ரிஷி ஆர்வமாக கேட்க, கேப்டன் விஷால் வந்தார் என்னோட, தெரியுமா? கிளம்பும்போது அவர் என்னை பார்த்து வெல்டன் சொன்னார் மச்சி. எனக்கு சந்தோஷம் தாங்கல போ. இனி தினம் தினம் மேகத்துக்கு நடுவில் வானத்தில் பயணம். அச்சுதன் புன்னகைத்தபடி சொல்ல நண்பர்கள் முகத்திலும் அதே புன்னகை. ஐ நீட் யூ லைக் அ ஹார்ட் நீட்ஸ் அ பீட். ஒன் ரிபப்ளிக். இந்த லக்கி 8 பாவம் யாராவது ஒருத்தர் பிரிஞ்சிடுறாங்க. எப்படி சேரப்போகிறாங்க பார்க்கலாம். அன்பு அனைத்தும் செய்யும். உங்களின் ஆதரவிற்கு எங்களின் நன்றிகள்.